இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னா, நாம் தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறதே கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாகும். ஹalleluya. நாம் ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். இது நமக்கு ஒரு சேலஞ்ச் தான். we should win, we should access this challenge. நம்ம என்ன செய்யணும்? இதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சேலஞ்ச் பெற்றுக்கொண்டு நம்ம என்ன ஜெயிச்சு காட்டணும் வேதவசனம் மூலமாய். ஹalleluya. பரிசுத்தவர் கிரியை நடப்பார். ஆகையினாலே நாம் இதில் முன்னுரையாக நான் சொல்ற வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம் கிறிஸ்துக்குள்ளாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு நாம் முதல்ல அடையாளமாக இருக்கிறது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைங்கிறது தலைப்பில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இப்போ வாசிக்கலாம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18 வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனையின் கர்த்தராலே இஸ்ரவேல் அடையாளங்களும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு தாந்தோணியமா